வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நிறைய ரிக்வஸ்ட் வந்திருந்தது. பட் ரீசெண்டாக வந்த ரிக்வஸ்ட் வந்து பத்மகாந்தி ரவீந்திரன் கேட்டிருக்காங்க டெவல் ப்ரான்ஸ் செய்து காட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற டெவல் ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் கிரேவியோடு இருக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கிரேவி இல்லாமல் இப்படி ப்ரான்ஸ் செய்கிறேன்னு காட்டித்தாரேன். ஸோ இன்றைக்கு இந்த டெவல் ப்ரான்ஸ் கிரேவியோடு செய்கிற எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விடுங்க. இதில் வந்து 5 உள்ளிப்பூடு வந்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன இதையும் வந்து வட்டி வச்சுருக்கிறேன். இந்த இஞ்சியையும் உள்ளியையும் இந்த எண்ணெயில் வதங்க விடுவோம் ஒரு 1/2 மினிட் மாதிரி. இப்போ இது ஒரு 1/2 மினிட் வந்து வதங்கி கொண்டிருக்குது இந்த இஞ்சியும் உள்ளியும். இதில் வந்து 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடரும் இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூர்யா ஃப்ரம் ஸ்விட்சர்லாண்ட், தேங்க்யூ. உங்களோட காமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கினா பிறகு இதில் வந்து 430 கிராம் இறால் இருக்குது. இதை எடுத்து நான் க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். வாழை விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு இருக்கு, உப்பு சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஹீட்லேயே இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதில் வந்து வதங்க விடுவோம். இப்போ 1 நிமிஷம் தான் இது வந்து வதங்கி கொண்டிருக்கு. திறந்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வந்து இதில் வந்து வதங்க விட போகிறேன். இப்போ இது இன்னும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 3 கறிமிளகா எடுத்து எப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். 3 கறிமிளகா, 2 மீடியம் வெங்காயம் எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் 2 மீடியம் தக்காளி பழம் இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறிமிளகாயெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கணும், கூட அவியக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்லேயே அவிய விட போகிறேன். 2 நிமிஷமாக தான் வதங்கி இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சம் ஹீட்டை வந்து கூட்டியிருக்கேன், வெரி லிட்டில் பிட். ஸோ பிட்வீன் ஹைக்கு மீடியத்துக்கும் கொஞ்சம் குறைய இருக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் இருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ ஹீட்டை வந்து ஹையில் விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ திறந்து போட்டு ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை அவிய விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஹை ஹீட்டில் வந்து 3 நிமிஷம் அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ இது செய்து முடிஞ்சது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு கிரேவி விருப்பம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அவிய விடுங்க. ஆனால் இது ப்ரிஃபரபிள். இது நேச்சுரலாக வந்த தண்ணி என்னன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். நான் சோயா சாஸும் கெச்சப்பு மட்டும்தான் விட்டேன். இந்த லிக்விட் வந்து இந்த இறால்லேருந்து வந்த லிக்விட். ஸோ நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ரைஸோடு இது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது. டெவல் ஷ்ரிம்ப் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் 15 மினிட்ஸ் தான் இது அடுப்பில் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெவல் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெவல் ப்ரான்ஸ் கிரேவியோட எப்படி செய்யறேன்னு சொல்லி இந்த முறை காட்டி தந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து பத்மகாந்தி நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.